மாண்புமிகு உறுப்பினர் கே. நித்யானந்தன் அவர்கள். பேசுகின்ற உறுப்பினர்கள் அருள் கூர்ந்து சுருக்கமாக பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உறுப்பினர்கள் பேச வேண்டும், அதை கருத்தில் கொண்டு பேச நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனையான இந்த மேகதாது அணை விவகாரத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்களது வலுவான கருத்துக்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக ஆளுநர் உரையில் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த தமிழக அரசு அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவிப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். காவிரி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் சொந்தமான நதி அல்ல. டெல்டா மாவட்டங்களில் முப்போக விவசாயத்திற்கு அது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் சென்னை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் நமது கொங்கு மண்டலத்தின் ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் பல லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்குவது இந்த காவேரி தாய்தான். 2018 உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின்படி கீழ்மடை மாநிலமான தமிழகத்தின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகா ஒரு சிறு செங்கலை கூட காவிரியின் குறுக்கே வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது என்பதை இந்த மாமன்றம் வாயிலாக அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மேகதாதுவை விடவாட்டோம் என்கின்றார்கள், வரவேற்கின்றோம். ஆனால் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் உள்ள அதே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மேகதாது அணை எங்கள் உரிமை, அதை கட்டியே தீர்வோம் என்கின்றார்கள். பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறுகின்றார்கள். அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் தலைமை மீது அவ்வளவாக, ஏன்னா பேச்சுவார்த்தை பலமுறை நடந்திருக்கின்றது, அந்த நம்பிக்கை இல்லை. சட்ட ரீதியான போராட்டங்கள் மட்டுமே இதற்கு கை கொடுக்கும். அண்டை மாநில அரசுடன் அரசியல் நட்பு காரணமாக மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்குவதிலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதிலும் தமிழக அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றோம். கூட்டணி தர்மத்தை விட தமிழக உரிமை தர்மமே பெரிது என்பதை இந்த அரசு நிரூபிக்க வேண்டும். தமிழகத்தின் காவிரி உரிமை சும்மா கிடைத்து விடவில்லை. நடுவர் மன்றத்தை அமைத்து இடைக்கால தீர்ப்பை பெற்றுத்தந்து உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி 2018 இறுதி தீர்ப்பை நிலைநாட்டியது அனைத்துமே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்கப்பூர்வமான சட்ட போராட்டமும் தான். அதேபோல் இந்த உரிமைக்காக உறுதியோடு குரல் கொடுத்த முன்னாள் முதல்வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அம்மையார் அவர்களின் பங்களிப்பையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தலைவர் அவர்களே, கர்நாடக மாநிலம் நம் உரிமையை பறிக்கின்றது என்று பேசும் இதே வேளையில் நமது மாநில எல்லைக்குள் நமது கொங்கு மண்டல விவசாயிகளின் 60 ஆண்டு கால போராட்ட கனவும் வாழ்வாதார உரிமையுமான ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற ஆளும் அரசு கேரள மாநில அரசோடு போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றேன். காவிரி என்பதின் தமிழகத்தின் சொத்து அல்ல, அது நமது உயிர். எதிர்க்கட்சியாகிய நாங்கள் இந்த விவகாரத்தில் அரசு எடுக்கும் அனைத்து சட்டப்படியான மற்றும் நியாயமான நடவடிக்கைகளுக்கு தோள் கொடுப்போம், ஆதரிப்போம். அதேபோல் பேச்சுவார்த்தை என்று வந்தால் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்வோம் என்பதை கூறி திட்டவட்டமாக எங்களுடைய ஆதரவினை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.